ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இதுக்கு தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது 300 அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம். இதோட ஒரு 15 அளவுக்கு காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு லெமன் சைஸ்க்கு புளியும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதோட ஊற வச்ச காஞ்ச மிளகாய், புளி தண்ணியோடு சேர்த்து போட்டுக்கிறேன். அதோட தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நைஸாக. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். சீட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். அப்புறம் இது நல்லெண்ணெய் 100 ml அளவுக்கு இருக்குது. நல்லெண்ணெய் போட்டு சேர்த்து தாளித்தாதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வேணால் கடலெண்ணெயும் போட்டுக்கலாம். இதில் கடுகு தாளிச்சிக்கிறேன். கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதோட அரைச்சி வச்ச வெங்காயமும் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்க வைக்கணும். அதில் உள்ள எண்ணெய்லாம் மேலே வரணும். அந்தளவுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்துடுச்சு. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் இது. இப்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது சின்ன வெங்காய தொக்கு. இப்போ இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே கரெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.